நம்ம யூஸ் பண்ற ஏஐ எல்லாமே நம்ம கிட்ட பேசும் இல்லையா? ஆனா வெறும் பேச்சோட நிக்காம நம்ம சொல்ற வேலைய செஞ்சா எப்படி இருக்கும்? அட, அப்படி ஒரு டெக்னாலஜி பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க போன்ல இருக்கிற ஏஐ நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றதோட நிறுத்திக்காம உங்களுக்காக ஆக்ஷன்ல இறங்குனா எப்படி இருக்கும்? இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற ஃபங்க்ஷன் காமாவோட முக்கியமான விஷயமே. அந்த கேள்விக்கு பதிலா வர்றது தான் கூகுளோட ஃபங்க்ஷன் காமா. இது ஸ்பெஷலா நம்ம ஃபோனுக்காகவே ரெடி பண்ண ஒரு ஓபன் சோர்ஸ் ஏஐ. இதோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, இது வெறும் பேச்சுல இல்ல, செயல்ல காட்டுற ஒரு ஏஐ. சரி, அப்போ நாம ஏற்கனவே யூஸ் பண்ற மத்த ஏஐக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? வாங்க பார்க்கலாம். இது வெறும் சாட் பண்றத தாண்டி ஒரு புது லெவலுக்கு போகுது. இங்கதான் அசல் விஷயமே இருக்கு. சாதாரண எல்எல்எம் மாடல்ஸ் என்ன பண்ணும்? நம்ம கிட்ட பேசும், அவ்வளோதான். ஆனா இந்த ஃபங்க்ஷன் காலாமா நம்ம சொல்றத கேட்டுட்டு அது உண்மையான வேலையா மாத்தும். அதாவது ஏபிஐ கால்ஸா மாத்திடும். இதுதான் இந்த டெக்னாலஜியோட கேம் சேஞ்சரே. ஃபங்க்ஷன் காமாவோட இந்த சூப்பர் பவருக்கு பேரு டூல் காலிங். பேர் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கேன்னு பார்க்காதீங்க. இதை எப்படி வேலை செய்யுதுன்னு ரொம்ப சிம்பிள். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். இப்போ நீங்க உங்க ஃபோன் கிட்ட இப்படி சொல்றீங்கன்னு வச்சுப்போம். ஏய், எனக்கு அடுத்த வாரத்துக்கு டோக்கியோக்கு ஒரு ஃப்ளைட் புக் பண்ணு. இந்த ஒரு கமெண்ட்ட ஃபங்க்ஷன் காமா எப்படி எடுத்துக்குதுன்னு பாருங்க. முதல்ல நீங்க சாதாரணமா பேசுறத அது புரிஞ்சுக்குது. அப்புறம் அது கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி, அதாவது ஏபிஐ கால்ஸா மாத்துது. உடனே ஃப்ளைட்ஸ் தேட ஆரம்பிக்குது. உங்க கேலண்டரை செக் பண்ணி நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்களான்னு பாக்குது. கடைசியா உங்களுக்கு ஏத்த சீட்ஸ கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து காட்டுது. பாத்தீங்களா? இதுதான் செயல்ல இறங்குற ஏஐ. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. இந்த மொத்த ப்ராசஸும் உங்க போன்லயே நடக்குது. அதுவும் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமலேயே. அப்போ யோசிச்சு பாருங்க, உங்க டேட்டா எவ்ளோ சேஃபா இருக்கும், வேலையும் எவ்ளோ வேகமா நடக்கும்னு. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு மாடல் எப்படி நம்ம சின்ன மொபைல் ஃபோனுக்குள்ள அடங்குது? அதோட சீக்ரெட் என்ன? பதில் இந்த நம்பர்ல தான் இருக்கு. 270 மில்லியன். இதுதான் ஃபங்க்ஷன் காமாவோட பாராமீட்டர் சைஸ். கேக்குறதுக்கு ரொம்ப பெரிய நம்பரா தெரியலாம், ஆனா ஏஐ உலகத்துல இது ரொம்ப ரொம்ப சின்னது. அதனாலதான் நம்ம போன்ல கூட இது இவ்ளோ ஈஸியா ஸ்பீடா வேலை செய்யுது. இந்த பாராமீட்டர்ஸ்னா என்னன்னு சிம்பிளா சொல்றேன். ஒரு ஏஐ ட்ரெய்னிங் டேட்டால இருந்து கத்துக்கிற விஷயங்கள் தான் பாராமீட்டர்ஸ். இந்த பாராமீட்டர்ஸ் எவ்ளோ கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு ஏஐ மாடல் சின்னதாவும் வேகமாவும் இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். ஓகே, மாடல் சின்னதா இருக்கு, அப்போ அதோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அங்கதான் ஃபைன் டியூனிங்னு ஒரு மேஜிக்கே நடக்குது. ஒரு சின்ன ட்ரைனிங் கொடுத்தா போதும், இதோட அக்யூரசி எங்கேயோ போயிடுது. இந்த சார்ட்டை பாருங்க, உங்களுக்கே புரியும். பேசிக் மாடலோட ஆக்யூரசி வெறும் 58% தான். ஆனா கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, நேரா 85%க்கே ஜம்ப் ஆயிடுச்சு. இது ஏதோ லேப்ல பண்ண டெஸ்ட் இல்ல, நம்ம மொபைல்ல செய்யற நிஜமான வேலைகள்ல கிடைச்ச ரிசல்ட். சூப்பர் இல்ல? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? இந்த பவர்ஃபுல் டெக்னாலஜியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணுமா? நீங்க ஒரு டெவலப்பர் இல்லைன்னா ஏஐ மேல ஆர்வம் இருக்கிறவரா இருந்தா அடுத்த செக்ஷன் உங்களுக்கு தான். இந்த ஃபங்க்ஷன் காம ஒரு ஓபன் சோர்ஸ் மாடல். அதனால இத நீங்க ஹகிங் ஃபேஸ், ஓலமா, வாட்டெக்ஸ் ஏஐ மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்ல இப்பவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ கேள்வி உங்களுக்குத்தான். ஒருவேளை இந்த சக்தி உங்க கைக்கு வந்தா நீங்க முதல்ல இத வச்சு என்ன செய்ய சொல்லுவீங்க? யோசிச்சு பாருங்க. இனி உங்க கற்பனைக்கு எல்லையே கிடையாது.